ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி மால்ட் மிக்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கேழ்வரகை நல்லா முளை தட்டி காய வச்சு அதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாதாம், முந்திரி எல்லாமே சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கேழ்வரகோடு சேர்த்து ஆட் பண்ணும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஸோ பாதாம், முந்திரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா கேழ்வரகு மாவையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அந்த வாசனை நல்லாவே தெரியும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. குழந்தைங்க ரொம்பவே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இப்படி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷியஸ் ட்ரிங்காகவும் இது இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து அது கூட ஜாகரி ஒரு 4 ஸ்பூன் ஜாகரி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மால்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 months வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது. ஏன்னா நம்ம வந்து இதை நல்லா வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ இதை நீங்கள் அப்படியே பாலில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரு 2 ஸ்பூன் ராகி மால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கட்டியாகிற வரைக்கும் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இதோட பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஜாகரி பவுடர் சேர்த்து தாங்க அதை வந்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்வீட் வந்து தேவைப்படும். அப்படிங்கிறப்போ குழந்தைங்க விரும்பினாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜாகரி பவுடர் 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஹெல்த்தியான ராகி மால்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து அவ்வளோ ஹெல்த்தி அப்படின்னே சொல்லலாம். குழந்தைங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ராகி மால்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் நியூட்ரிஷியஸ் டயட்டில் உள்ள அந்த எல்லா நியூட்ரிஷனுமே உங்களுக்கு இந்த ராகி மால்ட்டில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.